இந்த பேட்டி என்ன சொல்கிறது, இந்த பேட்டி இத்தகைய வகையில் இந்த பேட்டி ஒரு துக்கமானது, துயரமானது. கிட்டத்தட்ட நான் இந்த திரையுலகத்தில் இவ்வளோ பேருக்கிட்டையும் நான் பழகுவதற்கு, அறிமுகமாவதற்கு என்னை மீடியாவுக்கு கொண்டு வந்தது. திரைப்படத்துறையில் எத்தனையோ அறிமுகங்களை இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆனால் என்னை திரையுலகத்துக்குள்ளே படுத்தாங்க. இந்த மக்கள் இடத்துல நீ பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்புக்குள்ளே என்னை கொண்டு வந்து உன்னுடைய மனசையும் உன்னுடைய செய்யக்கூடிய தர்ம குணங்கள் இதெல்லாம் நீ வெளிப்படுத்த தைரியமாகன்னு எனக்கு எடுத்துரைத்து வெளிப்படுத்தி வர என்ன அத்தகைய இயக்குனருமே இன்றைக்கி தோண்டுன்னு இல்லை. அவர் இருக்காரா நம்ம நினைக்கிறோம். அவருடைய மகன் அன்பு தம்பி மனோஜ் அவர்கள் தான் இறந்து விட்டார். ஆனால் அவர் இறந்து விட்டார். ஆனால் அந்த அம்மாவும் அந்த குடும்பத்தினரும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த துக்கத்தினால் என்ன வாழ போகிறார்கள், அவர்கள் வாழ்கிறாங்கன்னா நம்ம சொல்ல முடியும் அந்த துக்கத்தை. ஏன்னா அந்த துயரம் எனக்கு தெரியும். அதை நானும் சிறு வயதிலே தாய் இழந்து, என் தந்தை இழந்து, என் மகனை இழந்து அத்தனை துயரத்தை சந்தித்து அந்த துயர உள்ளம், அந்த உள்ளம் என்ன பாடுபடும் என்பதை அறிவேன். என்னால் அதனால தான் அங்கெல்லாம் பேசவே முடியல. இதன் காரணமாக தான் நேற்றிரவிலிருந்து இன்று மாலை வரை இந்த நிமிடம் வரைக்கும் என்னால் முடிந்த அங்கே வந்தவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இது என்னால் முடிந்த வரை எங்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில், ஒரு டீ காப்பியோ, ஒரு வேலை உணவோ கொடுத்து முடித்த அந்த மடியில் யாருக்கும் குறையில்லாமல் சில பேர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு உணவு கொடுக்குறீங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவனும் மக்களும் கொடுத்த இந்த வாழ்க்கைன்னு அந்த பணியெல்லாம் முடித்து விட்டு வந்தேன். இப்படி நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம்? இந்த சிறு வயது மரணங்கள். இன்றைக்கி அன்பு தம்பி அவர்கள் மனோஜ் அவர்களுக்கு 48 வயது தான் ஆகிறது. என்னை விட 7-8 வயது இளையவர். இந்த மரணங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கே போனாலும் என் உடம்பு இன்றைக்கி நானே எப்போவே இறந்துறோட என் கூட இருக்கிறீங்களே கணித்தவங்க தான். இவர் இறந்துவார் சீக்கிரம், ஏன்னா நான் தள்ளுவண்டியில் நான் பிஸ்டலை கட்டி, கேன்சர் கட்டிங்க, வெரிகோஸு, இந்த மாதிரி அத்தனை சூடுபட்ட காயங்கள், அத்தனை தழுவுகளும் வடுவுகளும் என் உடம்பு ஃபுல்லாக உண்டு. ஆனால் நான் வாழ்வதற்கு காரணம் ஒரு நெல்லிக்கண்ணி, ஒரு கரிஞ்சீரகம், ஒரு கொத்தமல்லி ஜூஸு, ஒரு புதினா ஜூஸுன்னு இந்த இயற்கை உணவுகள் தான் காரணம். அதாவது சாதம் ஒரு பிடி, 50% காய்கறிகள், ஒரு 30%, 20% பழ வகைகள். இப்படி தான் நம்ம சித்தர்களும் இன்றைக்கி இருக்கிற எவ்வளவோ சித்த டாக்டருங்களே சுகர் பேஷண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இரவு உணவு மிக மென்மையானதாக, எளிதில் செரிக்கக்கூடியதாக, புட்டு, உப்புமா, இந்த மாதிரி எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்க சொல்கிறாங்க. அது நேரத்தில் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதிக நைட்டில் அன்டைமில் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு அப்படி தான் எல்லாமே வலியுறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பழக்க வழக்கம், உடம்புக்கும் உள்ளத்துக்கும் எது ஒத்துக்குமோ அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம நிச்சயம் கடைப்பிடிக்கணும். முடிந்தளவுக்கு அப்போ தான் நம்ம காத்துக்க முடியும். இல்லைன்னா இயற்கைக்கிட்ட நம்ம உடம்பையும் நம்ம உயிரையும் பறி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கிட்ட போராடி நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஒரு பறவை சாயந்தரம் 6-5 மணிக்கு மேலே சாயந்தரமாக சாப்பிடாது. காலையில் 5 மணிக்கு மேலே தூங்காது. அந்த பிரபஞ்சத்தில் எந்திரிச்சிடும். ஆனால் அந்த விஞ்ஞான உலகத்தில் நம்ம தொழிலுக்காக இரவு சாப்பிட்றோம். காலையில் அப்படி இந்த 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது, படுக்கிறதே லேட்டாக இருக்கும். தொழில் அப்படி ஆகிட்டதாக இருக்கும். இந்த உலகத்தின் சூழ்நிலையில் நம்ம சிக்கிக்கிட்டோம். அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு அது நீர்ச்சத்து, விட்டமின் சின்னா என்ன, புரோட்டீனா என்ன, அதிக கொலஸ்ட்ராலு, அதிக செரிமான சக்தி இல்லாமல் கிட்னி, லிவருக்கு, அந்த உடம்புக்கு தேவையான உணவு முறைகள், மது பழக்கங்கள், புகையிலை பழக்கங்கள், ஆண்பிராக்கு, சின்ன எங்களுடைய பேக்டரியிலே சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ ஆன்ஜியஸ் பண்ணியிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. சிறு வயசு என் அன்பு தம்பி பாலாஜிக்கு, சதீஷுக்கு இப்படிலாம் ஆன்ஜியஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்கள் தான். முன்னே நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, முன்ன எது கோவில், நம்ம உள்ளந்தான் கோவில், நமக்கு உடம்பு தான் நமக்கு கோவில். முன்ன அந்த கோவில் போல் நம்ம உடம்பை வைத்துக்கொள்ளும் தூய்மையாகன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நல்ல உணவுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நடைபயிற்சி, ஒரு எக்ஸசைஸு, இதெல்லாம் இருக்கும். எத்தனையோ ஜிம்முகள் திறந்துருக்காங்க. இப்போ அப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளால் எதை வெல்ல வேண்டும்? முன்ன உன் தீய எண்ணத்தை தான் நீ வெல்ல வேண்டும்னு சொல்லுவேன். தீய எண்ணம்னா நம்ம ஆசைக்கு மனசு விடக்கூடாது, அதோடைய போக்கில் நம்ம போகக்கூடாது. முன்னோர்கள் எவ்வளோ பாடல் வரிகள்லாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடல் வரிகள்லாம் கூட இருக்குது. கண் போன போக்கிலே மனிதன் போகலாமா, கால் போன போக்கிலே போகலாமாங்களாம், மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு வரிகள்லாம் எழுதப்பட்டிருக்கு.
இதெல்லாம் நிஜம். நம்ம எந்த வகையில் போகிறோங்கிறது தான் நம்ம ஆயுசு நிர்மிக்கப்படுது. அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதுவாக இருந்தாலும் ஒருத்தர் சந்திக்கும் போது கூட நல்ல இயற்கை உணவுகளை, பழங்களை வாங்கி கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம இருந்தால் தான் நம்ம இன்னுயிர்களை நம்ம நீடோடி வாழ்க்கையை வாழ முடியும். நோய்வற்ற செல்வமே பெருஞ்செல்வன் சொல்லுவாங்க. நஞ்சில்லாத உணவு, கடன் இல்லாத வாழ்வு, இதுதான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நோய் இல்லாத உடம்பு. இதுக்கு நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய விழிப்புணர்வு வேண்டும். இன்றைக்கி அன்பு தம்பி மனோஜ் தன்னை இழந்து கொடுத்துருக்காரு இந்த அறிவு ஆற்றலுக்கு. நான் அப்படி தான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் கூட நம்மளை என்ன செம்மைப்படுத்திக்க முடியும் அப்படி தான் பார்க்குறோம். அவரை பிரிந்து வாழ அந்த குடும்பத்தினருக்கும் திரையுலக பிரமுகர்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் சந்தித்தோம். ஏன்பண்ணன் சீமான்லேருந்து, ஓபிஎஸ்ஆர்லேருந்து, தமிழக முதலமைச்சர்லேருந்து எண்ணற்ற கலைஞர்கள் திரையுலகத்திலேருந்து திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. என் அன்பு தம்பி கூல் சுரேஷு, என் அன்பு அண்ணன் பிச்சாண்டி அவர்கள், என் நட்பு வட்டார்கள், என்னுடைய உறவினர்கள் கூட நிறைய பேர் அதில் பங்கெடுத்திருந்தாங்க. அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டு இதிலிருந்து ஒரு பாடம், இயற்கை உணவை நேசிப்போம், உடலை காப்போம் என்று தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை உணவாது நம்ம தர்மம் பண்ணி ஆகணும். இன்றைக்கி அதுதான் மிகப்பெரிய விஷயம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதே ஒரு நோய். இதுதான் நான் இதில் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் இருக்கேன்னா காரணம் இந்த உணவு முறை தான். நம்ம தேடி உங்கள் ஆண்ட்ராய்டு கையில் இருக்கிற ஃபோனில் உங்கள் உடம்புக்கு தேவையான மருந்துகள் எடுத்தாலும் அந்த நோய்க்கான என்ன மாதிரி உணவுகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்கிறதையும் சேர்த்து எடுத்து முடிந்த அளவுக்கு அதில் நிறையா இருக்கும். ஒரு கடுக்காத்தூள் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் அரைச்சி ஒரு ஸ்பூன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அது வெந்தயத்துலேயும் ஓமத்துலேயும் டீ போட்டு குடிக்க சொல்லுவாங்க. கொய்யாலையில் டீ போட்டு குடிக்க சொல்லுவாங்க. இப்போல்லாம் நம்மளுடைய ஆவாரம் பூட்டி இதை குடிக்க சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு அவ்வளோ இந்த துவர்ப்பு 6 சுவைங்கிறது இனிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு, இப்படி 6 வகைகள் சார்ந்தது தான். அதில் துவர்ப்பையும் கசப்பையும் நம்ம எடுக்கிறதே இல்லை. உப்பு இருக்கும், இனிப்பும் நம்ம உணவில் இருக்கும், மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அந்த துவர்ப்பும் கசப்பும் எடுக்கிறதே கிடையாது. துவர்ப்பு எதில் இருக்குது? கொஞ்சம் கருவேப்பிலையில் இருக்குது, புதினாவில் இருக்குது, பாவக்காயில் இருக்குது, காய்கறிகளில் இருக்குது, பீக்கங்காய், புடலங்காய், நாட்டு காய்கறிகளெல்லாம் துவர்ப்பு சக்தி இருக்குது. அதுதான் இதயத்தை தூய்மைப்படுத்தி ரத்தத்தை தண்ணியாக்கி வைத்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நம்ம உடலையும் உள்ளத்தையும் காத்துக்கணும். இன்றைக்கி ஒரு தாய் தந்திருந்து ஒரு பிள்ளை இழுப்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய சோகம். அதோட ருத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அந்த சோகத்துக்கு நம்மளை இடம் கொடுத்துடாதீங்க. நம்ம குழந்தைங்கள சிறு வயசுலேருந்தே, என் பேத்தி கூட ஒரு சின்ன வெங்காயம் கொடுப்பேன், ஒரு நெல்லிக்கனி கொடுப்பேன், ஒரு எலுமிச்சவனை இப்படி புளிப்பழம் நான் சாப்பிட வச்சுருக்கிறேன். நான் அந்த வீடியோலாம் குழந்தையில போட்டுகிட்டே இருப்பேன். சாதாரணமாக நமக்கு சோத்து கத்தாழை எடுத்து சாப்பிடுவாங்க. என் பேத்தி சொல்கிறேன். அந்தளவுக்கு அதுக்கு முன்னாடி அதை போட்டு விட்ருவேன். இப்படி குழந்தையிலேருந்தே அவங்கள நம்ம பழக்கணுமா எதிர்காலத்தில் இத்தகைய மரணங்கள்லேருந்து, இளம் மரணங்கள்லேருந்து நம்ம இருந்து குழந்தைங்களை இழப்பதை தவிர்க்க முடியும் என்று பெற்றோர்களுக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லி இந்த சோகத்தில் இருந்து விடைபெறுகிறார். எங்கள் சேலம் மர தொழிலாளர் சார்பாக இது எல்லோரும் முடிந்தளவுக்கு கடைப்பிடிங்க. இது வெறும் ஒரு பேட்டி இல்லை. இது உங்கள் உயிரை காக்க நான் சொன்னது ஒரு கருத்து. நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் எப்போவே நான் தவறி இருப்பேன். உண்மையாகவே கடைப்பிடிக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில் போனால் கூட பயணிக்கும்போது ஒரு நொங்கு வாங்கி சாப்பிடுவேன், ஒரு பனங்கிழங்கு வாங்கி சாப்பிடுவேன், கொய்யாக்காய் வாங்கி சாப்பிடுவேன். சிறு உணவுகளை தான் இப்படி தான் எடுத்துகிட்டு போவேனே தவிர கடின உணவுகளை நான் பயணத்தில் எடுக்கவே மாட்டேன். ஒரு சொம்பு கூழ் வாங்கி குடிச்சுக்குவேன். அதுக்கு கொத்தவரங்காய் நல்லா அவங்க ஒரு புளி சட்னி வச்சுருப்பாங்க, புதினா சட்னி வச்சுருப்பாங்க, சின்ன வெங்காயம் அரிஞ்சு கொடுப்பாங்க, சில இடத்துல வெங்காயம் கொடுப்பாங்க. இப்படி தான் ட்ராவல்லே நான் பயணிப்பேன். அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ணுன்னா கூட ஒரு மீட்டு நமக்கு பிடிச்ச ஒரு கறி துண்டுகளை சாதம் சாப்பிட்னா கூட ஒரு சாதத்தை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சலாடு சாப்பிட்ற பழக்க வழக்கம் ரொம்ப கம்மி நமக்கு ஹோட்டலில் இல்லை. அதை ஏற்படுத்திக்கிங்க. ஒரு கேரட்டு சாப்பிட்றது, ஒரு ஆரஞ்சு கமலாப்பழம், ஒரு 2 கமலாப்பழம் சாப்பிட்றது வயிற்று எப்படி நப்பிக்கணும் முதல்ல. அப்புறம் கொஞ்சம் உணவு அதுக்கு மேலே நம்ம நாக்குக்கு ஒரு சுவைக்காக ஒரு காரச்சாரமான உணவு ஒரு 30%, 70% இயற்கை உணவுகளையும் நார்ச்சத்துகளையும் நம்ம நம்பிக்கிட்டோமா ஓரளவுக்கு இதிலேருந்து தப்பிக்க முடியாது. அன்பு கருத்து. இந்த பதிவு எனக்கானதல்ல, நம்ம அனைவருக்குமானது, தமிழர்களுக்கானது, உலகெங்கும் வாழும் மக்களுக்கானது. வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த மரணம் நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் எடுத்துக்கொண்டு கடைப்பிடிங்க. நன்றி.
வணக்கம். உங்கள் சேலமாரா தமிழ்ச்செல்வன்.